இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணின் தொழிற்சாலைக்காக உழைக்கக்கூடியவர்கள், இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வேதனையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா எல்லாம் மைக்கில் பேசுகிற நேரத்துலலாம் வந்து ரொம்ப சந்தோஷமான வணக்கம் அப்படின்னு தான் பேசுவாங்க. தயவு செஞ்சு நான் அதிகம் பேசுகிறதில்ல, கொஞ்ச நேரம் பேசுகிறேன். நான் சொல்கிறதெல்லாம் இவர் சாதனை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கக்கூடாது. உங்கள் வேதனையில் பங்கு கொள்றதில்ல நான் பேசுகிறேன். என் பேச்சை நீங்கள் ஏற்றுக்காரதும் வேறு. ஆனால் என் மனசில் இந்த மண்ணின் மைந்தனாக நான் இந்த தங்கவயலை நேசிக்கிறதுனால, உங்களை நேசிக்கிறதால சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் போராட்டம் இல்லை உங்களுது, இது 3வது போராட்டம். அன்னைக்கு உங்கள் கூட தொழிற்சாலையில் இருக்கிற ஒரு தோழரை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்லி உள்ளுறுப்பு போராட்டம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ராத்திரி 12-1 மணி வரைக்கும் நான் மெயின் கேட்டில் இருந்து அந்த எலெக்ஷன் டைமில் கோட் ஆஃப் கான்டாக்ட் நான் இஎக்ஸ் கிட்ட போயிட்டு பேசி என்னை அலோவ் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட்டெல்லாம் அலோவ் பண்ணாங்க. டெக்னிக்கல் பில்டிங்லலாம் போயிட்டு பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் என்னை அலோவ் பண்ணாங்க. என்னை யாரும் உள்ளே விடுறதில்லன்னு சொல்ல, ஏன்னா என்னை பற்றி தெரியும் அவங்களுக்கு. நான் போயிட்டு அவங்ககிட்டலாம் உட்காந்து பேசி, சாப்பாடு நீ கொடுக்காத, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ சாப்பாடு அலோவ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவன் ஒத்துக்கவே இல்லை. அப்போ நைட்டெல்லாம் நாங்கள் வந்து மேடம் கிட்ட பேசி, இல்லை இந்த மாதிரி உள்ளுறுப்பு போராட்டம் நடந்துருக்காங்க, அவங்கள வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கு கோட் ஆஃப் கான்டாக்ட் எலெக்ஷன் உள்ள அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் விடவே இல்லை, கெட்டியாக நின்ன. நீ ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணு. அவங்க வந்து சோறு தண்ணி இல்லாமல் 2 நாளாக இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க நியாயமான கோரிக்கை இருக்குதோ இல்லையோ, நீ வந்து ஊர் எம்எல்ஏ மேடம் கூப்பிடுறேன், நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னோம். கெஸ்ட் ஹவுஸில் மீட்டிங் பண்ணாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், கெஸ்ட் ஹவுஸில் பெம்மலில் இல்லாமல் எலெக்ஷன் காரணமாக வந்து கெஸ்ட் ஹவுஸில் மீட்டிங் பண்ணாங்க. மீட்டிங் பண்ணோம், அங்கே பேச்சுவார்த்தை ஆச்சு, வந்தோம். அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சு. அன்னைக்கு அந்த தொழிலாளியை வந்து சீக்கிரமாக நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சமாதானம் ஆகிட்டு வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் 2வது போராட்டம் பண்ணுற நேரத்தில், உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணுற நேரத்தில் அதே நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்தோம். மேனேஜ்மெண்ட் வந்து ஒன்றுமே கண்டுக்கல. எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, கேஜிஎஃப்ல இருக்கிற அத்தனை போலீஸும் உள்ளே போயிடுச்சு, இவங்கள வந்து வேனில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு. அப்போது நான் எம்எல்ஏ மேடம் 12 1 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு உள்ள நான் மேடம் உள்ளே அவங்கள அரெஸ்ட் பண்ணால் ஒரு எஃப்ஐஆரோ ஒரு என்சிஆரோ எதனா பண்ணி தான் அவங்க மேலே கை வைக்க முடியும். இல்லைன்னா அவங்கள வந்து சும்மா வந்து வெளியேற்றின்னு வரத்துக்கு முடியாது. நாளைக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனை வரும். இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி, இதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணணும். அவங்களும் எஸ்பி கிட்ட பேசினாங்க, டிசி கிட்ட பேசினாங்க, எல்லாம் பண்ணி அன்னைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே நான் தான். காலையில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே நான் தான். முயற்சி எடுத்து உள்ள அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் மோர் கொடுத்தாங்க. 2 பேர், எனக்கும் முதலமுத்து சாருக்கும் மோர் கொடுத்தாங்க. நாங்கள் மோர் கூட கொடுக்கல. இல்லை நாளைக்கு மேடம் வருவாங்க, இதுக்கு வந்து ஒரு தீர்வு காரணம், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். அந்த டெல்லியிலேருந்து யாரோ ஒரு அம்மா வந்திருந்தாங்க, பெங்களூர்லேருந்து யாரோ வந்தாங்க. நாங்கள் மீட்டிங்லலாம் வந்து உட்காந்துற நேரத்தில் இப்போ பங்காரப்பேட்டையுடைய எம்எல்ஏ வந்து பாதியில் வந்தாங்க, பேசினாங்க. அது உள்ள நான் கோவப்பட்டு அவங்கள என்ன திட்டினேன், அந்த அம்பேத்கர் கடவுளுக்கு திட்ட வேறு யாருக்கும் தெரியுது வேணா, ஒரு மாதிரி கேவலமாக பேசினா. யார் அந்த அம்மா வந்து கேவலமாக பேசி 3:30 மணிக்கு மேலே உள்ளகிறவர்களெல்லாம் அண்ணா அத்தரேஜின்னு சொன்னா. அப்போ கொதிச்சு எழுந்தோம் நாங்கள். யாரை பார்த்து அண்ணா அத்தரேஜின்ற? இந்த ஊருக்கு இந்த ஃபேக்டரிக்கு ஒழிக்கிற ஆளுங்க, அவங்கள பார்த்து நீ அண்ணா அத்தராஜர் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டோம். சண்டை போட்டோம். அங்கேருந்து இறங்கி வந்தோம், உள்ளே போனோம். நீங்கள்லாம் இருந்தீங்க. அப்போ
நம்ம கேஜிஎஃப் எம்எல்ஏ அவர்களும் பங்காரப்பேட்டை எம்எல்ஏ அவர்களும் உள்ளே வந்து உங்ககிட்ட பேசி நிற்கிற நேரத்தில் எம்பி வந்தாங்க. அதுக்கு மேலே நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உள்ள 31ஆம் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. 31ஆம் வரைக்கும் கூப்பிடுறவர் சொல்கிறவன உன்னை ஏமாற்றி வெளியே அனுப்புறதுக்கு சொல்லிட்டு 31ஆம் மேலே கூப்பிடுனா அவன் அயோக்கிய நல்லவன் இல்லை, அயோக்கியவன். கம்யூனிட்டி 60 வருஷம் 70 வருஷம் நம்ம பெம்மலுக்கு ஒழிச்சுங்க புலிங்க, இந்த தங்க சூரங்களில் செத்து போன புலிங்க. நீ கொடுக்குற சம்பளம் அவங்க பண்ண வந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவன் வண்டிக்கும் கூட பத்தாது. அவ்வளோ அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அவ்வளோ உலகத்திலேயே இங்கே இருக்கிற தொழிலாளிங்க புலிகளை படிக்க வைக்கிற மாதிரி எந்த ஊரில் வந்து பணக்காரன் கூட படிக்க வைக்கிறது இல்லை. இருக்கிற சம்பளத்தில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கின்னு வீட்டு வாடகை கட்டிக்கின்னு அந்த ஒழுக்கம் டிசிப்ளைன்னா எப்படி ஆபீசர் கூட ஒரு மக்கா வரான், இவங்கெல்லாம் வந்து பிரைட்டா வராங்க அப்படின்னா அந்த தொழிற்சாலைக்கு மேலே இருக்கிற மரியாதை, அந்த வேலைக்கு கொடுக்குற மரியாதை, அந்த மரியாதைனால தான் நீ வந்து இவங்க அவ்வளோ ஒழுங்காக வந்து உன்னுடைய ஃபேக்டரிக்கு கஷ்டப்படுறாங்க. ரிட்டையர்ட் ஆகிற தொழிலாளிக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்ற. ஃபர்ஸ்டெல்லாம் நான் ஏதோ டிசிஎல் ரிட்டையர்ட் ஆனா அவங்களுக்கு ஒரு மாலை போட்டு அந்த கேட்டில் நம்ம சந்திரபாபு நம்ம இவருக்கெல்லாம் தெரியும், ஒரு 10,000 ரூபாய் ஒரு கையில் கொடுப்பேன். யார் டிசிஎலுக்கு எத்தனை பேர் கொடுத்துக்கிறேன்னு கடவுளுக்கு தெரியும், அது ஏன் விட்டேன்னு கடவுளுக்கும் தெரியும். இந்த போராட்டம் பண்ணுகிற நேரத்தில் கூட நான் வந்து நைட்டெல்லாம் இறங்கி வேலை செய்கிற நேரத்தில் கூட ஏன் கொடுக்குறவரு என்ன பண்ணிட்டாருங்க, மேடம் கிட்ட, மேடம் எலெக்ஷனுக்கு அவங்க வேலை செய்யல, வேற கட்சிக்காரங்க அவங்களுக்கு வல்லல் போயிட்டு உங்களை மிஸ்கைட் பண்ணுறாரு, இந்த மாதிரி அந்த மாதிரின்னு. நான் சொன்னேடே கம்முனாட்டி நம்ம ஊருக்காரன்டா, கட்சிக்காரன் இல்லைடா, நம்ம ஊருக்காரன். நம்ம ஊருக்காருக்கு எந்த கட்சி என்னன்னு பண்ணக்கூடாது, தொழிலாளிக்காக நம்ம சப்போர்ட் நிற்கணும்ன்ட்டு அன்னைக்கு என் மேலே போட்டு கொடுத்தாங்க. நான் அதுக்கெல்லாம் பைபிளில் இன்றைக்கே சொல்கிறேன் பாருங்க. உங்கள் போராட்டம் வெற்றி பெறணும்னா நான் நிறைய போராட்டம் பண்ணிக்கிறேன். ஐயா நம்ம ஆட்டோ ஓட்டுனுக்கிறவங்க 2500 பேர் டெய்லி ஒரு கேஸ் அவங்க மேலே யூனிஃபார்ம் இல்லைன்னு. நான் 2000 பேருக்கு துணி கொடுத்து தைக்கிறதுக்கு பைசா வாங்க கொடுத்தேன். கேஸ் போடுறாங்க இவங்க இதுக்குன்ட்டு 2000 பேருக்கு நான் துணியும் கொடுத்து தைக்கிறதுக்கு கூலியும் கொடுத்தேன். ஏன்னா கேஸ் போட்டுக்கூடாதுன்னு. அந்த நிலைமை ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் டிசிப்ளினாக சம்பாதிக்க, நீங்கள் சம்பாதிக்கிறதுனால தான் ஆட்டோ ஓடுது, நீங்கள் சம்பாதிக்கிறதுனால தான் மார்க்கெட்டை ஓடுது. அதுக்கு சொல்லி காட்டுறேன். என் தாய்மாருங்க இன்னைக்கு விடிய காலம் 5 மணிக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க. அவங்க கஷ்டம்லாம் பார்க்காம 1000 பேருக்கு 3 மாதம் பாஸ்போர்ட் கொடுத்தேன் நான். 3 மாதம் அவங்க தொழிலாளி தான். இன்னைக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான், இந்த மார்க்கெட்டில் முதலாளி விடுங்க, 2000 கடைக்காரங்கிற 2000 முதலாளி. அந்த 2000 கடையில் 2-3 பேர் வேலை செய்கிறான், அவனும் தொழிலாளி தான். மூட்டை தூக்குறவனும் தொழிலாளி தான். அங்கே துணி கடையில் வேலை செய்கிறவனும் தொழிலாளி தான். மாச சம்பளத்துக்கு தான் பண்ணுறாங்க. அந்த மார்க்கெட்டில் இதே மாதிரி தான் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி அவங்க ரெகுலராக வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் பண்ணுற நேரத்தில் ஊர்லெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஆவேசமாக பேசினாங்க, திட்டினாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அப்போது நான் பிரசிடெண்ட்டாக புதுசாக வந்திருக்கேன். அப்போ போயிட்டு நான் சொன்னேன், நான் இல்லாதெல்லாம் பேச மாட்டேன், இருக்கிறது பேசுகிறேன். மாரியம்மா மேலே சத்தியம், மரியம்மா மேலே சத்தியம், இயேசு மேலே சத்தியம், அல்லாஹ் மேலே சத்தியம். இது ஈட்டன்று விட்டாக்கா இந்த பாம்பேயில் இருக்கிறவன், பெங்களூரில் இருக்கிறவன் எல்லாம் வந்து இங்கே டெண்டர் எடுத்துட்டு அவன் ஊருக்கார கூட்டின்னு வருவான். நார்த் இந்தியன்காரர்களாகட்டும் வேற ஊருக்காராகட்டும் அவன் ஊரை கூட்டு வர. கேட்டாக்கா இது கடை, என் சேஃப்டி வேணும், என் சொந்தக்கார அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சொந்தக்கார இட்டுன்னு வருவான். அப்போது நம்ம தொழிலாளிங்க கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க என்ன ஆகும்? யோசனை பண்ண இன்னைக்கு யூடியூப்பில் டர்ன் பண்ணி பாருங்க நான் பேசின பேச்சு எப்படின்னு. இந்த என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஒரு ஊசிக்கு எவ்வளோ சந்து இருக்கும், அந்த சந்தில் நூல் நுழைது பார் சந்து, அவ்வளோ கேப்பு கட்சா கூட நான் பூந்து விளாடுறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் பூந்து விளாடி 4 வருஷமா அந்த மார்க்கெட்டை காப்பாற்றி நிற்கிறேன். சத்தியமா சொல்றேன், இங்க இருக்கிற தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளை, உண்மையான மார்க்கெட்டுக்காரன் தான் ஒரு கடையில என் போட்டோ மாட்டணும்.
இது சத்தியம். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். அதுக்காக போராட்டம் பண்ண. எம்டிவி நாகராஜ் மினிஸ்டர் வந்தாரு, நிக்க வைக்கிறதுக்கு ஆகல. வேற யாரோ வந்தாங்க, நிக்க வைக்கிறதுக்கு ஆகல. நானு ஜனங்களை 3000-4000 பேர் சேர்ந்த போராட்டம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அந்த தொழிலாளிகளும் காப்பாற்றணும், முதலாளியும் காப்பாற்றணும். இன்னைக்கு சந்தை சிரிக்குது. போன வாரம் கூட அவங்க வாயில அவங்களே மண்ணு போட்டுக்கிறாங்க. அது வெளிச்சத்துக்கு வந்தா தெரியும். அது வேணாம் நம்மளுக்கு எல்லாம். இப்போ நம்ம கதை என்ன, அது நம்ம பேசணும். என் தொழில இந்த விஷயத்த நான் எம்பியா இருந்தா ஒரு ஹவர்ல தீர்த்துட்டு இருப்பேன். ஒரே அவரு, எனக்கு ஒரே அவரு, ஒரே அவரு. ஏன்னு கேளுங்க. அவரு ஜேடிஎஸ் உடைய எம்பி. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் குமாரசாமி. எவ்வளவு வேலை இருந்தா கூட சரி, எலெக்ஷனுக்கு பிளைட்ல போறீங்க, ஹெலிகாப்டர்ல போறீங்க. இன்னைக்கு 12 நாள் பத்தினி எரியுது. இந்த விஷயத்துக்கு வரணும்னா ஒரு அரை நாள் போதும். உங்களுக்கு கூப்பிட்டு வந்து தொழிலாளிங்களுக்கு, நான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், நான் எம்பி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் வந்து சிஎம்டி கிட்ட பேசுறேன், பேசி உங்க குறைகளெல்லாம் தீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி ஏதோ ஒரு வழியில கொடுக்க வேண்டியது கடமை. ஏன்னா பதவி அப்படி பண்ணுது. நான் இப்ப கூட வந்து இந்த கேஜிஎஃப் உங்களோட ஸ்டோரி எல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன். எல்லா ஸ்டோரியும் எழுதிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டோரியில வந்து உங்களுடைய கஷ்டம் என்ன, நீங்க என்னென்ன எவ்வளவு கஷ்டம் வேதனைப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன். யாருக்கு எழுதினா, கமிஷனரு பிரசிடென்ட்டுக்கு எழுதிக்கிறேன். என் ஊர்ல மாட்டுக்கறிக்காக ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணுவேன். நான் மாட்டுக்கறி அறக்கலன்னு ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணுவேன். நான் என் ஊர்ல எஸ்பி ஆபீஸ் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணேன். முனிசிபாலிட்டியில நான் பிரசிடென்டா இருக்கிற நேரத்தில் முதல் மந்திரி கிட்ட சொன்ன, நான் உங்க வீட்டுக்கிட்ட வந்து நான் பெட்ரோல் ஊற்றி நீ செத்துடுறேன், என் ஊருக்கு மோசம் பண்ணான்னு. அதே டிவிக்காரங்களாம் போயிட்டு சீஃப் மினிஸ்டர் கிட்ட கேட்டாங்க, கேஜிஎஃப் அத்தியட்சரோ நீ மனைபூத வந்தோ பெட்ரோல் அக்கௌண்ட் சாய்த்தர அப்படின்னு. டிவியில பாருங்க, தைரியமா சொன்னேன் நான். அதனால கேஜிஎஃப் உடைய அங்கம் பிஎம்எல், கேஜிஎஃப் உடைய நகர சபைக்கு வந்து உட்பட்டு இந்த பிஎம்எல் இருக்கு. எல்லாம் ஸ்டோரி எழுதியிருக்க. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கூப்பிட்டு இவங்க கஷ்டத்தெல்லாம் பண்ணி, இந்த கஷ்டத்தெல்லாம் பண்ணி என்னென்ன இருக்குதோ அந்த கஷ்டத்தெல்லாம் பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். முனிசிபாலிட்டியில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னு கேட்பீங்க. கேஜிஎஃப்ல தமிழ் அழிச்சாங்க. நாளைக்கு எழுதலைன்னா இன்னைக்கு எழுதலைன்னா நாளைக்கு நான் பிரசிடென்ட் இல்லைன்னு சேலஞ்ச் பண்ணேன். ஏன்னு 20% நம்மளுக்கு அதுல வந்து இருக்கு, எழுதணும்னு இருக்கு, ஜியோ இருக்கு கவர்மெண்ட். அதே மாதிரி இந்த ஃபேக்டரியில வந்து உள்ளூர்காருக்கு இவ்வளவு வேலை கொடுக்கணும், இத்தனை % கொடுக்கணும், இத்தனை % கொடுக்கணும்னு வேலை இருக்குது இல்லையா? அத்தனை % வந்து கேஜிஎஃப் கார் கொடுக்கணும். ஏன்னா முனிசிபாலிட்டிக்கு தான் நீ வரி கட்டுற. நான் இருக்கிற நேரத்தில் பெமல்ல புட் போடுறதுக்கு ஐடியா பண்ணேன். 77 கோடி ரூபாய் டாக்ஸ் கொடுக்கணும். உங்க மூஞ்ச பார்த்து நான் விட்டா நீங்க புட் போட்டா நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் நின்றுடுவாங்க அப்படின்ட்டு. நிச்சயமா சொல்றேன், நான் லெட்டர் அனுப்பினேன். 77 கோடி நீ டாக்ஸ் கட்டினி இது முனிசிபாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரிக்கு பூட் போடுற ப்ரொவிஷன் கூட இருக்குது, சட்டத்தில் இடம் இருக்குது. நான் ஏன் பண்ணலன்னா நம்ம ஊர் தொழிலாளிங்க பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அன்னைக்கு விட்டு கொடுத்தேன். இந்த முனிசிபாலிட்டி கண்ட்ரோலில் வர நேரத்தில் பிஎம்எல்ல வந்து ஒரு தீர்மானம் பண்ணி முதல் மந்திரிக்கும் அவங்களுக்கும் பண்ணோம். இன்னொன்று என்ன, இந்த கேஜிஎஃப்ல இருக்கிறவங்களெல்லாம் நம்மளை பார்த்தா ரொம்ப கேவலம். உங்களை மாத்திரம் ஏமாத்தல, பிஜேஎம்எல் காரங்க கூட ஏமாத்திட்டான். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். இது யாருக்குமே தெரியாது. வந்தானுங்க, இந்த மாதிரி பந்தல் போட்டானுங்க, ஒரு கூட்டம் போட்டானுங்க, இதை கொடுத்தாங்க ஒரு லெட்டரை, கண்ணை மூடின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. கண்ணை மூடின்னு வாங்கிட்டாங்க. ஏன்னு கேளுங்க, மைன்ஸ் தொழிலாளிங்களுக்கு, எஸ்டிபி தொழிலாளிங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அதுல என்ன இருக்கு, 10க்கு 18 எவ்வளோ, 10க்கு 18 மெஷர்மெண்ட். இந்த லெட்டரை கொடுத்துட்டாங்க. நீ இந்த 10க்கு 18 எட்டுன்னு போயிட்டு முனிசிபாலிட்டியில் வந்து நீ காத்தா கொடுன்னா கொடுப்பானா?
ஏன்னா நம்ம தொழிலாளி அவன் புள்ளிங்க பெங்களூருக்கு போகிற கஷ்டப்படுறையோ பெமலில் கஷ்டப்பட்டோ வீட்டுக்கு டைல்ஸை போட்டு ஓடுகிறதெல்லாம் ஷீட்டை போட்டு ஷீட்டுக்கிறதெல்லாம் வந்து மோல்டாக பண்ணி அவங்க வசதிக்கு பெரிய பெரிய வீடு கட்டினுக்கிறாங்க. இவன் 10க்கு 18 கொடுத்துக்கிறாங்க, 40க்கு 60 கட்டினுக்கிறான், 30க்கு 40 கட்டினுக்கிறான். நீ கொடுத்தது 10க்கு 18 எங்க செல்லுபடி ஆகும்? செல்லுபடி ஆகுமா? யாருக்குமே தெரியாது. அது ஒரு பெரிய போராட்டம் வெடிக்க போகுது. ஏமாத்திட்டான். அன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கூட வந்துட்டு கேஜிஎஃப் ஜனங்க வந்து குக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா நீங்கெல்லாம் ஒரே கில்லாடிங்க. இன்னைக்கு நீங்கெல்லாம் வந்து இது தர்ணா பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ரொம்ப வேதனாள். ஆனா நீங்க கில்லாடிங்க என்னன்னா கேஜிஎஃப் காரனெல்லாம் ஒன்னா சேர்த்துட்டீங்க. அது கீழேருந்து மேலே வரைக்கும் யார் யார் வரணுமோ அவங்களுக்கு ரோசம் வர்ற மாதிரி என் ஊருக்காரன்ற மாதிரி ஒரு துருவி இப்போ எப்பவும் வரல. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து கட்சி, இந்த கட்சி அந்த கட்சி நிற்கும். இன்னைக்கு காலேஜ் பிள்ளைங்க வருது, சர்ச்சுக்கார வராங்க, வேற வேற கட்சிக்காரெல்லாம் வந்தா பார்க்குற நேரத்தில் இந்த டிவிலெல்லாம் பார்க்குற நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த எல்லாமே முஸ்லீம் டாப் டு பாட்டமே இங்கே இருக்குது. அப்போது நீங்கள் கில்லாடிங்க தானே, நீங்கள் கில்லாடிங்க தான். எல்லாரும் ஒன்று சேர்த்துட்டீங்க. எல்லாம் வந்து சர்வ கட்சி மீட்டிங்கு, சர்வ பெஞ்சு எல்லாம் வரணும். இது மேடை போட்டு பேசி 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 தொண்டை கீழே பேசுகிற கூட ஒற்றுமை சேர்றதில்லை. ஆனால் எல்லாத்தையும் ஒற்றுமை பண்ணிட்டீங்க நீங்கள். இது ஒரு ஹிஸ்ட்ரி. நிச்சயமாக எங்களை பாராட்ட வேண்டியது. இன்னொன்று என்னன்னாக்கா அவங்கவுங்க ஆவேசத்தில் பேசுகிறாங்க, இப்படி அப்படின்னு அவங்கவுங்க கொதிக்குது. நம்ம பிள்ளைங்க இப்படி ஆயிடுச்சே, பாதி வயசுக்கு அங்கே வயசானுங்களே, அவங்களுக்கு என்ன ஏதோ ஒரு பாதி. எப்பா நீ பிரியாணி கேட்டாக்கா நீ குஸ்காவது கொடுறாப்பா, நீ குஸ்கா வேற ஆளுக்கு போட்டு அந்த லெக் பீஸ்ன்றாங்களா அது நான் கொடுறாப்பா, எதுவுமே கொடுக்க மாட்டேன்ற நீ. அவங்க நியாயமான சம்பளம் கேட்குறாங்க. இது ரொம்ப 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 அநியாயம். இந்த ஊரில் வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம். இந்த யூனியனுக்காரர்கள்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த போராட்டம் பத்தாது. நீங்கள் இங்கே வர்றீங்க, பசியும் பட்டினியும் மழையிலெல்லாம் வந்து இங்கே உட்காடுறீங்க, இதெல்லாம் வந்து காதுக்கு எட்டாத தூரம். இன்னைக்கு போலீஸ் ரிப்போர்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கும். உண்மையாக நம்ம மேலெல்லாம் அன்பு இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் வந்துக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொல்லிக்கலாம், இந்த மாதிரி இந்த கோலார் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த 12வது நாள் ஒரு 4000 தொழிலாளிங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணுகிறாங்க அப்படின்னு சீஃப் மினிஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். இல்லை அவங்களே வந்து உங்களுக்கு ஆறுதலாக பண்ணியிருக்கலாம். இந்த 19ஆம் தேதி உங்களை வந்து எம்எல்ஏ மேடம் வந்து கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் நான் வணங்குற மாரியம்மாவும் மரியம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணி அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அப்படி வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா, அப்படி வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா இந்த போராட்டம் வேண்டாம். பெம்மல் இந்த கேஜிஎஃப்பை பந்து பண்ணணும். பந்து பண்ணிட்டு நம்ம தாய்மாருங்க, உங்க சகோதரிங்க, உங்க மனைவிமார் இருக்காங்க பாருங்க, இந்த 2000 தொழிலாளி குடும்பம் வந்து ஒரு 4000 லேடிஸ் சேருவாங்க. எல்லா கேட்டும் பந்து பண்ணிடணும். பர்மனெண்ட் எம்ப்ளாயி உள்ள போகக்கூடாது. அப்பதான் அவனுக்கு வரைக்கும். யாருக்கு? மேனேஜ்மெண்ட்டுக்கு வரைக்கும். நீங்க இங்க நம்ம உக்காந்துக்கிறோம், கேஜிஎஃப்ல ஊர்காரம் பண்றோம், பிரயோஜனமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னை யாருன்னா திட்டிங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு பந்து, மார்க்கெட் கடை கடை மூடு, ஆட்டோக்காரு ஆட்டோ ஓட்டாத, எல்லாம் வந்து கடை சாத்திட்டு இன்னைக்கு வந்து பந்துன்னு சொல்லிட்டு வீட்டில் தூங்காத. நீ இன்னைக்கு இங்கே வந்து எவ்வளோ அவசியம் பேசுனியோ, இன்னைக்கு எவ்வளோ ஆறுதலாக பண்ணியோ, அவங்களுக்கு எவ்வளோ நீ உதவி பண்ணியோ, அதே மாதிரி நீ மெயின் கேட்டுக்கிட்ட வா. 2000 கடைக்காரன் மூணுனா 5000 தொழிலாளி, 2000 ஆட்டோக்காரன் 4000. இங்க 4000 பேர் அவங்க மனைவி மாதிரி சேர்ந்தா 20-30,000 பேர் போராட்டம் பண்ணா பத்தினி எரியும். ஒரு எம்ப்ளாயி உள்ள போக முடியாது. அப்படின்னா டிஃபென்ஸ் ஒரு ஃபேக்டரி, நான் இது டெம்பரரி எம்ப்ளாயோ வெளியே இருக்கோ, பர்மனெண்ட் எம்ப்ளாயோ உள்ள போறதுக்கு ஆகிறதுல நான் டிசிஷன் எடுப்பேனா. இந்த சிஎம்டி கூட அவ்வளோதான். உனக்கு என்ன மயிர் பிடுங்கிறதுக்காக ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துத, மயிர் பிடுங்கிறதுக்காக ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துத. எங்களை கூப்பிட்டாக்கா பஸ்ஸில் போகிறதுக்கு ஆறுதல்னு காரில் கீரில் ஓடிடுறோம். உனக்கு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 6 hour ஆகுதுல்லடாப்பா. அதை கூட பிடுங்குற வேலை என்னாக்குது உனக்கு?
எங்கள் ஆளுங்க பிடிங்க 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 உனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாங்க. உனக்கு பிடுங்கிறதுக்கு வேலை இல்லை. 19ஆம் தேதி வரைக்கும் உனக்கு இது மகனை என்கிட்ட கூட சிஎம்டி நான் உன்னோட நல்லா டபுளாக பார்த்துட்டு நல்லா தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து நல்லா நடத்துகிறேன். நான் கூட ஒரு கம்பெனியின் முதலாளி தான். என் கூட கம்பெனி நடத்தினிக்கிறேன் நான். இல்லை நம்ம உண்மையை பேசணும். அந்த மாதிரி வேலை இல்லை. இன்னைக்கு 2000 தொழிலாளி பொண்டாடி புள்ளிகளெல்லாம் விட்டு இன்னைக்கு வந்து மழையிலையோ வெயிலையோ வந்து இங்கே காத்து நிற்கிறான்னு சொன்னால் உனக்கு சொர்ணம் இல்லை. ஒரு முதலாளி அப்படியே பண்ணுறது. என் தொழிலாளிக்கு என்ன வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கணும். 4 ஃபேக்ட்ரியில் சிஎம்டிக்கு பதில் இன்னொருத்த கீழே யாரும் இல்லையா? இப்போ தலைவரேன்றாங்க, உப தலைவர் இல்லையா? உப தலைவர் அனுப்புடா. நாங்கள் 100 ரூபாய் கேட்குறோம். உனக்கு பயம் வெக்கம் ரோசம் இருக்கும், உனக்கு கொடுக்குறதுக்கு யோகியத்தில் இல்லை. நீ கம்மு நாட்டி அங்கே யாரோ ஒரு பொம்மு நாட்டி அனுப்புடா. 50 ரூபாய் கொடுறா. ஒரு பொம்மு நாட்டி அனுப்பி ஒரு 50 ரூபாய் கொடு. அப்போ அவங்களுக்கு ஒரு சமாதானம். கம்நாட்டி வரல, பொம்நாட்டி வந்தாங்க 50 ரூபாய். பொம்நாட்டி என்ன தப்பாக நினச்சிக்காதுங்க. கிரகலட்சுமி எல்லாம் தாய்மார்களெல்லாம் 2000 ரூபாய் வாங்குறாங்க, அரிசி வாங்குறாங்க, பஸ்ஸு பிரி எல்லாம் 5000 ரூபாய் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள உட்காந்துறாங்க. என் தொழிலாளிக்கு 10,000 ரூபாவா? சி, இது உலகத்திலேயே கேவலமான சம்பளம். அதை விட பிரியா வச்சிடலாம். இப்போ நான் ஒன்று கேள்விப்பட்டேன். நார்த் சைட்லேருந்து வந்துடுறானா சிஎம்டி சொல்கிறான், இன்னைக்கு ரோட்டி தாலோ மகனை நாங்கள் மாட்டுக்கறி துண்டாலி எங்களுக்கு ரோட்டி போட்டா நீ என்ன அவரே தெரில. ரோட்டிக்கும் மாட்டுக்கறிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். நாங்கள் மாட்டுக்கறி போட்டால் என்ன பண்ணுவேன் நீ? மாட்டுக்கறி துண்டுறது தான் நம்ம இதில் ரிசர்வ் கான்ஸ்டியூஷன் 80,000 பேர் நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி சமுதாயம் இத்தனை நாள் கண்ணு முன்னு இன்னைக்கு விழிப்புணர்வு வந்துருது நம்ம தொழிலாளிகளுக்கு. நம்ம தொழிலாளிகளுக்கும் இந்த சங்கங்களுக்கும் ரொம்ப என்ன மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா அகாதுகா என்னன்னா ஆகட்டும் இறங்கிட்டீங்க. வெட்டா குத்தா எதனா ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களது என்ன எலும்பு கழிச்சாலும் பரவாயில்ல, கறி கழிச்சாலும் பரவாயில்ல, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எனக்கு வெறும் கறியே கேட்கல. நீங்கள் ரெண்டுலேயோ எதனா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுறா. இப்போ அது கூட கொடு என்ன கொடு. அத்தை விட்டு ரோட்டி தாலோ उनको का காம்பினேஷன் चावल का ऊपर रोटी मारो. உனக்கு ரோட்டி பண்ணுறோம். நாங்கள் ரோட்டி பண்ணுறதுக்கு இது எங்களுக்கு போராட்டம் பண்ணவங்களுக்கு நான் கூட பெங்களூரில் கூட போராட்டம் போட்டு ஜெயிலேருந்து வந்தவன். நான் போராட்டத்தில் கலந்துக்கின்னு பெங்களூரில் கூட ஜெயிலேருந்து வந்தவன். நான் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு எதனா ஒன்று நடக்கலைன்னா எனக்கு பந்தில் வேணாம், ஸ்பீக்கர் வேணாம், என் கூட 10 பேர் வேணாம். இந்த தொழிலாளி சிலைகிட்ட சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறேன். நான் சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறேன். எனக்கு பந்திலுக்கு இதில் வேணாம், பர்மிஷன் வேணாம், தூக்கின்னு போ. ஒரு முறை நான் சிவில் ஹாஸ்பிட்டலில் சரியில்லை, இது மெயின்டெனன்ஸு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் காந்தி சர்க்கிளில் உண்ணாவிரதம் வந்துவேன். மறுநாள் வந்து என்னை ஸ்ட்ரெச்சரில் தூக்கின்னு போனானுங்க. அப்பத்துலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தமாகுது. நான் இதெல்லாம் பெருமைக்கு சொல்ல, இதெல்லாம் என்னால் முடியும். இன்னும் அது கோடி செலவு பண்ணுவோம் உணாங்கிறதுக்கு. 64 வயசு ஆச்சு, செத்தா சாவர என் மக்களுக்காக, என் பொண்டாட்டி என் குடும்பத்தை பார்த்துப்பா. சத்தியமாக நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஓல் பேச்சு இல்லை, நிஜம் பேசி. நான் நிஜம் பேசுகிறேன். நான் வந்து ஏதோ மைக் கொடுத்தாங்கன்னு நான் பேசிட்டு போகிறேன். நான் பேசணும் யோசனை பண்ணி பேசுவேன். அப்புறம் இதில் உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கை நீங்கள் ஏற்றுங்க. நீ தர்ணா ஏச்சிடுங்கன்னு நான் சொல்ல. தர்ணா உக்காருங்க, ஒரு நாளைக்கு பந்து பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் ஆதரவு யாரை தெரிவித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த டிவி வாயில் மூலமாக நான் சொல்கிறேன். அன்பார்ந்த தங்கவயல் தலைவர்களை, தங்கவயல் பெரியோர்களை, தங்கவயல் வாலிப நண்பர்களை, மாணவ மாணவிகளை எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்க உங்கள் அங்கிளுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருங்க பாருங்க, அந்த புக்கு பேக்கை மாட்டிக்கின்னு மெயின் கேட்டு முன்னாடி உக்காந்து தர்ணாலே படிங்க. உங்கள் படிப்பை கெடுக்குவேனா நான் சொல்ல. அந்த தர்ணாலே வந்து ஸ்கூல் பசங்களெல்லாம் வந்து நீங்கள் படிங்க. இந்த கிரிக்கெட் ஆடுறவங்களெல்லாம் ஆடாதுங்க. மெயின் கேட்லேருந்து டெக்னிக்கல் கேட்டுக்கு போலிங் போடு. சிஎம்டி வந்தால் 6 அடிக்கிறானா 4 அடிக்கிறான்னு பாரு.
அப்படி இல்லைன்னா அவனை பவுல் பண்ணிடலாம், பண்ணலாம் இருக்கு, ஒன்றும் உயிர் போறதில்ல. பாருங்க, நம்ம கேஜிஎஃப்ல வந்து மாற திறந்து துப்பாக்கிக்கு மாறு காட்டின ஒரே ஒரு நம்ம ஊருன்னு சொன்னாக்கா கேஜிஎஃப். அந்த தோழர் பாலசுப்ரமணியம் எல்லாம் நான் கூட டிசிஎல்ல வேலை செஞ்சுவேன். ஒரே ஒரு வாரத்தில் மிஸ் ஆயிட்டேன் நான். போனா இங்கே வந்து அவன் டிசிஎல் வேலை செய்யறவன் அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டேன். நான் ஒரு வாரம் நின்று பிறகு புண்ணியாத்மா அந்த மேஜர் ஜெனரல் பாஸ்கர் அவர் இல்லை புள்ளிங்க என் பக்கத்து வீட்டுக்கார எதிர் வீட்டுக்காரெல்லாம் ஒரு வாரம் போனவனாலாம் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டான். எங்கள் ஆயா என்னை திட்டுது, படுமாவி நீ நின்ட்டேடா அப்படின்னு. நம்ம கான்ட்ராக்டில் வேலை செஞ்சு அதிர்ஷ்டம் அழைக்கின்றது. இப்போ இந்த சிஎம்டிக்கு தரித்திரம் ஒழிக்கின்றது. மகனே, எனக்கு ஹிந்தி தெரியும், கன்னடா தெரியும், மலையாளம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எல்லா பாஷையிலும் திட்டுவேன் நான். அரெஸ்ட் பண்ணிக்கோ. நியாயமான கோரிக்கை நீ ஏத்துக்கலன்னா உங்க அம்மாங்க தானே கூட கேட்டா கூட ஒழியாது. எனக்கு நியாயம் வேணும். நியாயத்துக்காக நான் உன்கிட்ட சண்டை போட்டு நான் ஜெயிலுக்கு போறது கூட ரெடி. நம்ம சத்தியாகிரக காந்திய வழியில போராடினுக்கிறீங்க. நீங்க எந்த வழியில? காந்தி வழியில இப்ப போராடுறீங்க. பெருமைக்குரிய விஷயம் இது. எல்லாம் மேனேஜ்மெண்ட்டை மெச்சிக்கணும், கவர்மெண்ட்டை மெச்சிக்கணும். ஆனா நம்ம தங்க வயல் தொழிலாளிங்க ஏமாந்துடக்கூடாது. முன்ன வச்சிட்டீங்க கால, பின்னால எடுக்காதீங்க. உங்களுக்காக நான் இப்ப சொல்ல வேண்டியது, போராட்டத்துக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் பணம் இல்லை. உள்ளம் உறுதியோட மனசு இருந்தா போதும். எல்லாம் வந்து பாருங்க, கூழ கஞ்சி டிஃபன்ல ஊத்தின்னு வந்து சொல்லுங்க. மெயின் கேட்டு கிட்ட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடாது. உள்ள யாரு மெயின் ஆள் போடக்கூடாது. இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த அம்மா துடிக்குது வலினால. டாக்டர் வந்தா, அம்மா இதுக்கு இந்த ஊசி போடு, இந்த மாத்திரை கொடு அப்படின்னு போயிடும். அங்க கஷ்டப்படுறது யார் தெரியுமா? நர்ஸ். அந்த நர்ஸுங்களே பார்த்துறாங்க எல்லா வேலையும். ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு போட்டோம் உள்ள, அந்த சின்ன வேலை செய்யறாங்க பாரு, அவங்க தான் அடிக்கிறது. வாட் பாய் இல்லைங்க, வாட் பாய் கூட சின்ன வேலை செய்யறவங்க. அவங்க பேர் நம்ம எதனா தப்பா சொல்லிட்டா தப்பாயிடுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறேன். அவனு தான் எல்லாத்தையும் பண்ணி அடிச்சு ஒச்சி தையல் போட்டு முச்சி வச்சிட்ட உடனே டாக்டர் வந்து சைன் பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் அடிச்சு ஒச்சி எல்லாம் பண்ண உடனே இந்த பர்மனன்ட் எம்ப்ளாயி வந்து சைன் போடுறது. அந்த சைன் போன்றவனுக்கு கவர்ல பெரிய பெரிய சம்பளம். எல்லாம் அடிச்சு பூச்சி பண்றான் பாரு. அவன் வந்து கேட்பான், சாமி ஏனாவது நோட் புட் ஓகே சாமி. யாரு அந்த கஷ்டப்படுறான் பாரு, அவன் கேட்கறது, சாமி ஏனாவது ಸ್ವಲ್ಪ நோட் புட் போடுன்னு. நான் போனா 2000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுவேன். அவன் சிஎம்டி போனா 2 ரூபாய் கொடுப்பான். நான் எத்தனையோ இதுக்கு போயிருக்கேன், அவனுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருவேன். கொடுத்துட்டா, சார் கிளீனா வச்சிட்டேன் சார், புதினா வச்சிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணிட்டேன் சார்ன்னு. அந்த மாதிரி உங்க உழைப்பை அவன் உரியறான். அவன் உழைப்பை ஒழிச்சுக்கின்னு சைன் போடுறவனுக்கு சம்பளம், கஷ்டப்படுறவனுக்கு சம்பளம் இல்லை. உங்க போராட்டம் வந்து உண்மையான போராட்டம். இந்த போராட்டத்துக்கு ஒரு நாள் குறிங்க. அந்த நாள் குறிச்சு இங்க உக்காருது எம்ஆர்எஸ் கேட்டு மெயின் கேட்டு கிட்ட வந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் உக்காரணும். நம்ம தாய்மார்களும் உங்க கூட சகோதரிங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வரணும். கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் பந்து பண்ணிட்டு இப்போ எங்க போராட்டத்தில் கலந்துக்கணும். நான் பந்து பண்ணிட்டேன், நான் வீட்டில் இருக்கிறேன், நான் கிரிக்கெட்டுக்கு ஆர்டர் போடுறேன்னா நான் ஒத்துக்கிறது இல்லை. நீ வந்து உன் உழைப்பை கொடு, நீ காசு கொடுக்காத. நீ வந்தா என்னப்பா இந்த 4000 தொழிலாளிக்கு 20,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுகிறான்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆடும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆடும். அவன் காது கேட்கும். என்ன சொல்லுவாங்க, சார் வீட்டில் இந்த ஆள் விடலன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூட இது பந்து பண்ணிட்டானுங்க சார், உள்ள வரத்துக்கு ஆவறதில்ல. அப்போ உங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்களா இல்லையா? வரைக்குமா வரைக்காதா? வரைக்கணும். அப்படி வரைச்சாதான் உங்களுக்கு ஒரு தீர்வு. நீங்க இங்க எத்தனை நாள் உக்காந்துருந்தாலும் இன்னைக்கு 12 நாள் மதிக்காதவன் இன்னும் எத்தனை நாள் மதிக்கன்னு சொல்றான். ஆனா நான் இந்த எம்பி உங்களுக்கு சொல்றேன், சார் எம்பி சார், உங்களுக்கு கேஜிஎஃப்ல வந்து ஓட்டு கம்மியாக வந்துச்சுன்னு எங்க ஆளுங்க மேலே எதனா வைத்தறிச்சல் படாத சார்.
நீ எல்லாருக்கும் பொது. இன்னைக்கு வந்து நீங்கள் குமாரசாமி அவர்களை வந்து கூட்டின்னு வந்து என் தொழிலாளிக்கு நீங்கள் தீர்வு நீங்கள் பண்ண மனசு வச்சா அரை நாளில் பண்ணலாம், ஹாஃப் டே போதும். அதே மாதிரி இந்த 19ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கலன்னு சொன்னா மேடமும் பங்காரப்பேட்டை எம்எல்ஏ ஆகட்டும், கோலார் எம்எல்ஏ, சிந்தாமணி எம்எல்ஏ, மாலூர் எம்எல்ஏ எல்லாருக்கும் லெட்டர் கொடுங்க, ஒரு நாள் பந்து பண்ணுங்க. எம்எல்ஏ கூட என் கூட இருக்கட்டும். ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து நீ போராடுற, அதுல தப்பு ஒன்றும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்னால போராடுறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. அதனால வந்து நீங்க வந்து பண்ணுங்க. இந்த யோசனை உங்களுக்கு எவ்வளோக்குதோ ஏத்துங்க, இல்லைன்னா உங்க யோசனை சொல்லுங்க, உங்க கூட நான் என்னைக்கும் இருப்பேன். இந்த உங்களுக்கு முடிவுக்கு வரலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என் பேர் எழுதிங்க, சாகும் வரை உண்ணாவிரதம், எங்களுக்காக இவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் கூட பண்ணிடுங்க, நோட்டீஸ் கூட போட்டுருங்க. நான் எங்கே இருந்தாலும் வந்து உக்காடுறேங்க, உங்களுக்காக நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன். என் ஆஸ்தி போகிறதில்ல, என் பாஸ்தி போகிறதில்ல, என் ஊருக்காக என் ஊருக்காக என் உயிர் போனாலும் நான் கவலைப்படுறதில்லை. ரெண்டாவது, இந்த முனிசிபாலிட்டியில் வந்து ஒரு தீர்மானம் பண்ணி இவங்க சீக்கிரமா இது கோரிக்கை எடுக்கலன்னா, உங்க உண்மையான கோரிக்கை வந்து சீக்கிரம் முடிவுக்கு வரலன்னா இதை கண்டிச்சு நானும் என்னுடைய மனைவியோ 2 பேரும் ராஜினாமா பண்ண போறோம். நான் அதுக்கு இந்த லெட்டர் கொடுத்து ஸ்பெஷல் மீட்டிங் நான் பண்ணோம். இப்போ முனிசிபாலிட்டியில் ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணி ஒரு ரெகுலேஷன் பாஸ் பண்ணி அனுப்பணும். அனுப்பலன்னு சொன்னா இது சக்சஸ் ஆகலைன்னா அம்பேத்கர் சத்தியமா நாங்கள் 2 பேரும் ரிசைன் பண்ணிடுவோம். எனக்கு வேணாம் அந்த பதவி. நான் பதவியில் இருந்தாலும் கேஜிஎஃப்காருக்கு நல்லது பண்றது தான் என்னுடைய மனசு. எல்லா போராட்டத்திலையும் நான் கொஞ்சம் வெற்றி பெற்றுக்கிறேன். நான் விளம்பரதாரி இல்லை. நான் விளம்பரம் பண்ணேன்னா நிறைய விளம்பரம் பண்ணலாம். அது கேஜிஎஃப்கார் ஏற்றுறாங்களே என்ன ஏற்றுக்கலையோ அது வேற விஷயம். ஆனால் அவங்க ஏற்றுக்கலைன்னா கூட அவங்களுக்காக நான் பாடுபடுவேன், அவங்களுக்காக நான் உழைப்பேன். கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்ஆர் இருந்திருந்தா கூட இன்னைக்கு உங்களுக்காகலாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா தொழிலாளிகள் குரல் கொடுப்பவர் அவர் வீட்டில் அவங்க சகோதரனை எழுந்துட்டு இன்னைக்கு துக்கத்தில் இருக்கார். அவரை நம்ம கம்பல் பண்ணுறதுக்கு முடியாது. ஆனால் அவர் ஆதரவு நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி தலைவருங்க ஆதரவுலாம் இருக்கணும். இன்னைக்கு கேஜிஎஃப் வந்து இதே இடத்துல வந்து கேஜிஎஃப் பிஜிஎம்எல் தொழிலாளி வந்து போராட்டம் பண்ணலன்னா என் பேரே நான் மாற்றிக்கிறேன். அந்த வீடு கொடுக்கறது ஏமாத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 10க்கு 18 ரிஜிஸ்டர் ஆகாது. இப்போ 100க்கு 100 கீர்த்தை வந்து 10க்கு 18 கீர்த்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுறானா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவான்? இந்த வீடை வந்து கட் பண்ணிட்டா பண்ணுவான்? பண்ணவே முடியாது. அந்த பேச்ச அன்னைக்கு அந்த கிரவுண்ட்லேயே சொல்லிட்டேன், நான் அந்த ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதனால தயவு செஞ்சு இந்த போராட்டத்துக்கு ரொம்ப மெருகூட்டணும்னு சொன்னா கேஜிஎஃப் பந்த். மதிப்புக்குரிய நாராயணசாமி எம்எல்ஏ அவர்களும் மனசு வச்சு பங்காரப்பேட்டை கூட நீங்க பந்த் பண்ணணும். என் அன்புள்ள டெய்லி டிராவல்ஸ், நீ 5 மணி ராத்திரிக்கு போயிடலாம். கேஜிஎஃப்ல எதனா வந்துன்னு சொன்னா வேண்டாம் சகோதரா, உனக்கும் நாளைக்கு இந்த டைம் இந்த மாதிரி நிலைமை வரும். எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வேணும். தயவு செஞ்சு அன்னைக்கு காலி ட்ரெயினை ஓட்டுங்க. எந்த பந்துக்கும் இந்த டெய்லி டிராவல்ஸுங்க நிற்கிறது இல்லை. அதனால உன் சகோதரன் உன் அண்ணன் தம்பி இன்னைக்கு உட்காந்து இருக்காங்க, அவங்களுக்காக நீ வந்து அன்னைக்கு பந்து அன்னைக்கு ட்ரெயின் காலியாக போகிற மாதிரி உன்னுடைய சப்போர்ட்டை வந்து அந்த ஸ்ட்ரைக் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் கொடுத்து இவங்களை ஆதரிக்கணும். தங்க வயலில் எல்லா தாய்மார்களும் வரணும், எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு உங்களை நான் அதிகமாக பேச வேண்டியது பேசிட்டேன். அதிகமாக பேசி உங்களை குழப்பறது வேணாம். உங்களுக்கு எந்த டைமில் என் உதவி என்ன வேணும், நான் எங்கே வரணும், ஒரு நாள் பிஃபோராக சொல்லுங்கள். நான் உங்க கூட வந்து உங்கள் போராட்டத்தில் இன்னும் முழுமையாக கலந்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.